குட் மார்னிங் டீம் மெம்பர்ஸ். நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் இந்த டைமில் இந்த மண்ணில் பேச முடியாது, ரொம்ப டைம் இருந்தாலும். இது இன்றைக்கி எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நிறைய ட்ரை பண்ணேன், ஒரு 2 டேஸாக என்னால் கரெக்டாக ஆடியோ கன்வே பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி இது எமர்ஜென்சின்றதுனால உடனே போகிறேன். ஸோ மேலே கொடுத்துருக்குற மெசேஜ் படி நம்ம ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக மெயில் பண்ணணும். sbotvm@gmail.com. ஸோ உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க, ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி சாட்டர்டே வரைக்கும் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்படியே எடுத்துக்கணும்னாலும் உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, எஸ்பிஐ மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான், ஏன்னா ஃபுல்லாக ஒரு பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ எஸ்பிஐ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஓ பிடிக்கலன்னா நீங்கள் போனாலும் ரிலீவ் ஆகிக்கலாம். எப்பயுமே எஸ்பிஓவில் ரீஃபண்டபிள் கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஐடியாவுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒர்க்கே பண்ணாலுமே ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ரீஃபண்டபிள் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் இடையில எனக்கு வேணாம் எஸ்பிஓவிலேருந்து நான் ரிலீவ் போகிறோம்னாலும் தாராளமாக அந்த வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படும். ஏன்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அதனால் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய பேர்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஒரு லிமிடெட் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அத்தனை பேருக்கும் பேமெண்ட் வந்துடும், ரைட்? ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இதை சும்மா எல்லா கம்பெனி மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் ரீச் பண்ணிடுச்சுன்னா அது க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது, அதுக்கு மேலே ரன் பண்ண முடியாது, சீரியஸாக ரன் பண்ண முடியாதுங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலாம் ரன் பண்ணவே முடியாது. லைஃப் டைமுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியை ரன் பண்ண முடியாது, உண்மை அதுதான். நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியை கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டாக நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன், நாங்கள் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக ரன் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம எய்முமே அது தானே, ஃப்யூச்சர் எஸ்பிஓ உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஸோ அதுக்காக தானே நம்ம இவ்வளோ விஷயங்களும் ட்ரை பண்ணி ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸாகவே தான் போயிட்டுருக்கு இல்லையா, ரைட்? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் ஒர்க்கு, இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுதான் சேலரின்னு ஸ்டாண்டர்டாக அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நேற்றே ரிசீவ் ஆகிடுச்சு, 4th ரிசீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் இன்றைக்கி 6th ஆடியோ போடுறேன். நேற்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். எஸ்பிஓ லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும், எஸ்பிஓ ஆஸ் ஏ பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா லேட் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் தோணும், சரிங்களா? எஸ்பிஓ எப்பயுமே உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எஸ்பிஓ லைஃப் டைம் இருக்கணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, ஸோ இந்த கம்பெனி லேட் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு லைஃப் டைம் எஸ்பிஓ உள்ளே வந்துட்டோம்னா எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியை பேமெண்ட் வைஸ் ஒரு லிமிட் ரீச் பண்ணிட்டாலும் ரன் பண்ண முடியாது. ஓகே, மெம்பர்ஸ் வைஸ் ஒரு லிமிட் ரீச் பண்ணிட்டாலும் ரன் பண்ண முடியாது. ஓகே, அதையும் தாண்டி ரன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ரைட்? அது எல்லாமே அப்ரூவல் வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த வேலையெல்லாம் இப்போ நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் நம்மக்கிட்ட இன்கம் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, வெப்சைட் இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிடவே முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நாங்கள் அதை ரொம்ப கிளியராக பார்த்துட்ருக்கோம், இது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும். ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன், நமக்கு டீம் மெம்பர்ஸ் வேணுன்றதுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி தான் இது, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வே தான் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது. ஓகே, அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்த ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கிறது இன்னையோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வேலையும் போயிட்டுருக்கேன். இதனால் எல்லாமே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, சரிங்களா? இந்த பக்கம் அப்ரூவல்ஸுக்கு தான் லேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறோமா?
எம்சிஏ சர்டிஃபிகேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆர்ஓசி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. நான் சொன்னேன், எத்தனையோ பேர் நம்பலை. ஓகே, கரெக்ட் தான். ஆமாம், உண்மை. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்ததில்லை. என்ன சார் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நாங்கள் தள்ளி போடலைங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு அப்ரூவலும் கிடைக்க லேட் ஆகுது. இதெல்லாம் இருக்கணும். ஆஸ் எ கம்பெனியாக நம்ம ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக இருக்கணும். 4 மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனியே இதெல்லாம் தேவையில்லை. ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருந்துடலாம். பட் ஆஸ் எ கம்பெனியாக ரன் பண்ணுறதுக்கு 100% இந்த மாதிரியான அப்ரூவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ரைட், அதுதான் விஷயம். ஸோ அதுக்கு லேட்டாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்த உடனே நான் ஷேர் பண்ணேன். அதில் டேட்டே போட்டிருக்கோம்ல, செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இல்லை இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ ஜிஎஸ்டி அது அப்படி தான் கிடைக்காதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. நிறைய விஷயம் இல்லை, அவ்வளோதான். எஸ்பிஐ முடிஞ்சு கிடைக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் நாங்கள் விட்டு போக மாட்டோம், சரிங்களா? ஏன்னா நாங்கள் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலையே. இதுக்கு மேலே தானே நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ரைட், நிறைய வேலை இருக்குது. உங்களை வச்சு சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் கம்பெனியை விட்டுட்டு போகிறது. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதே நாம் இதுக்கு மேலே சம்பாதிக்கணுன்றதுக்காக. இதுக்கு மேலே தான் நாங்களே சம்பாதிக்க போகிறோம். அப்படிலாம் விட்டு போக மாட்டோம். ஒவ்வொரு அப்ரூவலையும் பக்காவாக வாங்கிட்டு ஸோ இன்றைக்கி ஜிஎஸ்டி கிடச்சிருக்கு. ரைட், ஸோ அடுத்தது நாளைக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெஸ்டிங் கொடுத்துருக்கோம். நம்ம மெம்பர்ஸு கமாண்டர்ஸ் கிட்ட டெஸ்டிங் கொடுத்துருக்கோம், போய்கிட்டுருக்கு. ஸோ ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு 5,000 10,000 மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்டிங் பண்ணுவோம். அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். நீங்களே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் கொண்டு போயிடுவோம். ரைட், ஸோ ப்ளே ஸ்டோரில் கொண்டு போயிட்டால் எல்லாருக்குமே அது ரீச் அவுட் ஆகிடும். அந்த வேலைகள் இருக்குது. ரைட், அதை விட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயம். ரைட், இன்றைக்கி கமாண்டர்ஸ் குரூப்பில் கூட ஒரு விஷயம் சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரைவேட் லிமிடெட், எஸ்பிஐ ப்ரைவேட் லிமிடெடுக்கு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. அது விஷயமே இல்லை, அது இம்மீடியட்டாக முடிஞ்சது வேலை. ரைட், அக்கௌண்ட் ரெடி. அது அவ்வளோ பெரிய வேலையே கிடையாது. அதை விட பெரிய ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா, இந்த மாதிரியான கேட்டகரியில் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதுவுமே முதல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, இதை மறைக்கலாமா அதை மறைக்கலாமா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பக்காவாக இருக்கணும். ஏன்னா டிஜிட்டல் இது. ஸோ இதில் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஓ ஒரு படி இன்னும் மேலே போயிட்டு நம்மளுடைய பிளான்ஸுக்கு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய சைட் ஆக்சுவலி இது ஒரு கெட்டத்துலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான். ரைட், ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா, நம்ம சைட் ஆர்பிஐ மூலிமா பிளாக் ஆச்சு. ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருந்த அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணாங்க. அது உங்களுக்குலாம் தெரியும், இது பழைய கதை. ஓகே, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக அதை அப்படிலாம் விட்டுற முடியாது இல்லை, அதுன்னு நம்ம வெப்சைட் அது. அப்படியெல்லாம் அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. நம்ம அதுக்கான சரியான விளக்கம் கொடுப்போம். விளக்கம் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுவோம். ரைட், அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி பிஸ்னஸை லீகலாக கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி ரன் பண்ணலாம். அந்த அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நம்ம பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவங்கக்கிட்ட கொடுத்து, ஓகே நம்ம எஸ்பிஓ கம்பெனி இது தான் சார், எஸ்பிஓனா இது தான், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்கம் கொடுக்க போகிறோம், இங்கேருந்துலாம் எங்களுக்கு இன்கம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த பிளான்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கு அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகே, எஸ்பிஓ தாராளமாக ரன் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் எஸ்பிஓவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள்லாம் இப்போ ஒரு 4-5 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அதெல்லாம் அங்கெல்லாம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிங்களுடைய ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் அங்கே பார்த்தோம், தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஓகே, நிறைய, ஏன்னா அது என்னென்னா பெரிய இடம். ஓகே, லைக் எங்கே அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாமா, தேவையில்லை. இதெல்லாம் அஃபிஷியல், எனக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரைட், நமக்கு இதுக்கு எல்லாத்தையும் இங்கே நம்ம பேசக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம அங்கே அது ரிலேட்டடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதும் ரைட் இன்னொரு கம்பெனி டீட்டெயில்ஸும் பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி செய்யணும், அவ்வளோதான். ரைட், நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, உங்கள் கான்செப்ட் கரெக்டாக இருக்குது, ஸோ அதுக்கு லீகலாக வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓவை கவர்மெண்ட்டே ஓகே இந்த பிஸ்னஸ் பிளானை தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம். எப்படி? ஏன்னா நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்க போது, டேக்ஸு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக கட்ட போகிறோம். உங்களுக்கு டிடிஎஸ் பர்ஃபெக்டாக பிடிச்சி பர்ஃபெக்டாக கட்ட போகிறோம். நீங்களும் ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்கம் வாங்குறவங்களாம் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம கம்பெனியை பார்த்து வேறு என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியும்? ரைட், யோசிப்போம். எஸ்பிஓ யோசிக்கும். நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, மற்ற கம்பெனி யோசிக்கிறதோ இல்லையோ, எஸ்பிஓவை கேள்வியே கேட்கக்கூடாது கவர்மெண்ட் சைட்லேருந்து. யூடியூப்பில் கமெண்ட் போடுறவங்க, வீடியோ போடுறவங்களாம் ஒரு ஆளே கிடையாது நமக்கு, அவங்களாம் லிஸ்ட்டே கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம மேலே ஏதாவது தவறுகள் இருக்குமா? ரைட். ஸோ நம்மளை ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியும்னா அது என்ன பிரச்சனை, ஸோ அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓடும். ஸோ எல்லாத்தையுமே அப்படி தான் தேடி பார்த்து சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு உங்கள் பிளான்ஸ் கொடுங்க. அந்த பிளான்ஸுக்கு நாங்கள் முதல்ல அப்ரூவல் கொடுக்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் ரன் பண்ணலாம்னே ஒரு அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட்லேருந்து. ரைட், அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் இருக்குது. அந்த அப்ரூவலுக்காகவும் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து அதுவும் வரும், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ்பிஓ கம்பெனியை தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம். எஸ்பிஓ சைடில் எந்த ஒரு அவங்களுடைய கான்செப்ட்லேயோ பிளான்ஸ்லேயோ எந்த ஒரு இல்லீகல் விஷயமும் கிடையாது. எல்லாமே லீகலாக ரன் பண்ணுறாங்கன்னு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அடுத்த சர்டிஃபிகேட் அதுதான். அது எல்லாத்த விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போ ஆர்ஓசி ரிஜிஸ்டர் பண்ண, ஆர்ஓசி மீன்ஸ் என்னென்னா அந்த எம்சி ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட் கிடச்சிது இல்லையா? ஸோ அதை விட இது இன்னும் ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட்ன்றது யார் வேணாலும் வாங்கலாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நமக்கு லேட்டாச்சு நம்மளுடைய கான்செப்ட், அந்த மாதிரி பேருக்கு நம்ம வெயிட் பண்ணோம், நிறைய சின்ன இஷ்யூஸ், அதனால் லேட் ஆகிச்சே தவிர ப்ரைவேட் லிமிடெட் வாங்குறது, ஜிஎஸ்டி வாங்குறதுலாம் அவ்வளோ விஷயம் இல்லை, லேட் ஆகுது அவ்வளோதான். ஸோ நிறைய க்யூ இருந்தது. ஜிஎஸ்டிக்கெலாம் 30 days கம்பல்சரி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்யூ பேஸ் பண்ணி கிளியர் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட்டு இந்த மாதிரி அப்ரூவல் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பிளான்ஸ் என்ன, நம்ம கம்பெனி எப்படி ரன் பண்ண போகுது, எப்படி இன்கம் கொடுக்க போகுது, இவங்களாம் யார் அப்படிங்கிற வரைக்கும் லீகலாக ஃபாலோ பண்ணி, ஏன்னா எல்லாத்துக்குமே சட்டத்தில் நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் இருக்குது இல்லையா? ஓகே, கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருக்குது. இந்த சட்டப்படி இது இப்படி ரன் பண்ணுறாங்க, இந்த லா படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ரைட், அதையும் நம்ம வாங்கிட்டு ரன் பண்ண போகிறோம். ஏன் பிளானை சொல்லலைன்னா பிளான் எல்லாம் ஓகே தான், ரெடி தான். ரைட், ஃபஸ்ட் நமக்கு அதை நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்து அதுக்கும் அப்ரூவல் வாங்கி, அப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயம் கொஞ்சம் வேண்டாம், சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி பண்ண வேணாம், இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நிறைய வெரிஃபிகேஷன், நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தாண்டி தான் நமக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கும். ஸோ அது வாங்கிட்டோம்னா அந்த பிளானுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே, அந்த பிளானை ரன் பண்ணுற எஸ்பிஓ பார்த்து கவர்மெண்ட் சைடில் எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா இன்கம் டேக்ஸஸ் இப்போ சைடில் குறைய நம்ம ஆல்ரெடி இருந்ததே நம்ம குறைய வைக்கல. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்ததுலேயும் நம்மகிட்டே ஒரு மைனஸ் இருந்தது. ஓகே, அது மைனஸ்ன்னு இது இப்போ அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு மைனஸ் தான். மைனஸ் இருந்தது என்னென்னா, நீங்கள் ரெஃபரல் பண்ண சொல்கிறீங்க இல்லையா? ரெஃபரல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடாது ரூல்ஸ் படி. ரெஃபரல்ன்ற கான்செப்ட் இருந்துட்டாலே அது இல்லீகல் தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கொடுக்குற கைட்னஸே தான், ரெஃபரல்ன்ற கான்செப்டே வைக்காதீங்க சார், சரிங்களா? ரைட், நாங்கள் அதுதான் சொல்லிட்டோம். நாங்கள் ஃபீஸுன்ற கான்செப்ட்டுக்கே போகல சார். நெக்ஸ்ட்டு ஃபீஸுன்ற கான்செப்ட்டுக்கு போனால் தானே இந்த பிரச்சனை. நாங்கள் ஃப்ரீ ஜாயினிங் கொடுத்துக்கிறோம் சார், அப்போ பிரச்சனை இல்லை. எப்படி ஃபீஸுன்ற கான்செப்ட்டுக்கே போகல, எதுக்கு ஃபீஸு? க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வாங்கணும். நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் 3 lakhs members கொடுத்துருக்கோம் சார். அவங்க அந்த ஒர்க்கை பண்ணாலே போதும். ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு ஒர்க்கு வச்சுருக்கோம். அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே நான் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஓகே, ஏன்னா அந்த கான்செப்டே நம்ம மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டே நம்ம மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது என்ன ஒர்க்குன்னு கூட உங்ககிட்ட நான் சொல்லாத இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது, சரிங்களா? அது ஒரு 3 lakhs members பண்ணாலே போதும், எங்களுக்கு அதுவே போதும், சரிங்களா? அதுவே பெரிய ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். இனிமேல் வரவங்கெல்லாம் அந்த ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் கிடையாது அவங்களுக்குலாம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் க்ளவுட் ஸ்டோரேஜ். இவங்க மட்டும் போதுமான 3 lakhs members அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணக்கூடியது, அந்த ஒர்க்கை பண்ணாலே போதும். ஓகேவா?
ஸோ பேலன்ஸ் இனிமேல் வரவங்களுக்குலாம் அதுக்குன்னு இன்கம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுலாம் ஒரு அடிஷ்னல் இன்கம் தான். ஓகேங்களா? அந்த நான் 10,000 சொல்லியிருப்பேன் இல்லையா ஃபிக்ஸ்டு சேலரி. ஸோ அதில் இது வராது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ சார் அவங்களுக்குலாம் சேலரி அப்போ கம்மியாக வரும், எங்களுக்கு தான் அந்த சேலரி வருமானலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ 10,000க்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அது இந்த 3 lakhs, நான் அதுதான் சொன்னேன், இந்த 3 lakhs மெம்பர்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ். இன்றைக்கி வரைக்குமே உங்கள்கிட்ட அதை ரிவீல் பண்ணாத இருக்கும். ஸோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜோட ஆக்சஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும். அந்த ஒர்க்கில் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் புதுசாக வரவங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி தான். ஸோ எஸ்பிஓவில் நாங்கள் வெறும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ஒரு சில மாதங்களுக்கு ரன் பண்ணுறதோ இல்லை ஒரு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த மணி ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை ரீச் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு போகிறதோ அப்படிலாம் கிடையாது நம்ம கான்செப்ட். ஓகே, ஸ்டாண்டர்டாக அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட்டில் அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நாங்கள் எங்கள் சைடில் எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் அங்கே ஒர்க்கே இல்லாத, இப்போ நம்ம ஒர்க்கே கொடுக்காத இருக்கிறதுனாலையும் டிலே ஆகிறதுனாலையும் உங்களுக்கு அப்படி தெரியுதே தவிர அதெல்லாம் விஷயமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இவ்வளோ நாள் நம்ம பிரேக் விட்டதே கண்ணுக்கே தெரியாது. அது முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு பிரேக் வர்றதெல்லாம் விஷயமே கிடையாது. இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இல்லைன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா தான் அந்த பஞ்சாயத்துலாம் வரும். சும்மா பிரேக் விட்டுகிட்டே இருக்கேன் சார். கரெக்டு தான், நாங்கள் பிரேக் நிறைய விட்டுருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை, முழுசாக நம்ம ஒரு 6 மாதம் கூட ரன் பண்ணதே கிடையாது. நாங்களே ஒத்துக்கிறோம், ரன் பண்ணதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த இப்போ 2021 இல்லை 2021 நம்ம 21 எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். 22, 23, இப்போ 24, இந்த 3வது வருஷம் இப்போ போய்கிட்டுருக்கு. இந்த 3 வருஷத்தில் 2 வருஷம் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 2 வருஷம் முழுசாக கம்ப்ளீட் ஆனதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முழுசாக 6 மாதம் கூட ரன் பண்ணதில்லை. கரெக்ட் தான், உண்மை தான். ஏன்னா நாங்கள் அந்த இந்த 2 வருஷத்தை ரன் பண்ணுறதுலாம் எங்கள் கான்செப்ட் இல்லை. சரிங்களா? இப்போ கொண்டு வர போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் கான்செப்ட். அதெல்லாம் உடனே எடுத்த உடனேலாம் பண்ணிட முடியாது. இப்போவே கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை சார் பண்ணியிருக்கணும், ஏன் சார் நீங்கள் லேட் பண்ணீங்க, இதெல்லாம் வாங்கணும் சார், இந்த அப்புறம் சரி இப்போலாம் இருக்கிறதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது சார். எப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸுங்க ஏன்னா நம்மளும் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸுங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது ஓரளவுக்கு நாங்களும் செக் பண்ணி பார்த்து விசாரித்து பார்த்து அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அவங்களாம் நிறைய பண்ணாத விட்ட எத்தனையோ விஷயங்கள் நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸாக இருக்கட்டும், ரைட்? ஸோ எம்சி அப்ரூவல் வாங்கின ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த பார்ட் டைம் கேட்டகரியில் ரொம்ப ரேரு. ஸோ அந்த விஷயத்துக்கு மூவ் பண்ணதாக இருக்கட்டும், உங்களுடைய எல்லாரையுமே ஒரு டீமாக க்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுலேருந்து அடுத்தது பே ஸ்லிப் கொண்டு வரது, டிடிஎஸ் பிடிச்சி அதை கட்ட போகிறது, அதுதான் விஷயம். சும்மா நிறைய கம்பெனியில் பிடிக்கிறாங்க, கட்டுறாங்களன்றத விஷயம். பட் நாங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கட்டும். ஆக்சுவலி உங்களுக்கு பிடிக்க மாட்டோம், ஆல்ரெடி அந்த 20% தான் கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரான்னு சும்மா பிடிச்சிக்கிட்டே சம்பாதிக்கிறதே அதுலேயும் இன்னும் 20% பத்தாதுன்னு இன்னும் 25%, 30% பிடிச்சிக்கிட்டே போனால் என்ன தான் கைக்கு வரும்? சரியா? அதனால் அதை கண்டிப்பாக கட்டும்போது சொல்லுவோம். இப்போ வரைக்கும் கட்டல தானே, கண்டிப்பாக கட்டும்போது சொல்லுவோம். இந்த மந்த்லேருந்து ப்ராப்பராக இனிமேல் டிடிஎஸும் பிடிக்கப்படும். ஸோ அந்த 20%க்குள்ளேயே தான், எக்ஸ்ட்ராலாம் பிடிச்சிட மாட்டோம், அதையும் தெரிஞ்சுங்க. இந்த மந்த்லேருந்து டிடிஎஸ் உங்களுக்கு கட்ட போகிறோன்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கரெக்டாக உங்களுடைய அந்த பேன் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய லீகலான விஷயங்கள் நிறைய இருக்குங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ அவங்களுடைய அட்வைஸுமே அதுதான், இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரியான அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்ரூவல் வாங்கணும், என்ன எதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணோம். ஏன்னா எங்களுடைய மோட்டிவ் இதெல்லாம் கிடையாது. மற்ற கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது, அவங்ககிட்ட அவங்க அவ்வளோ லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லைன்றதுனால தான் நமக்கு அந்த அட்வைஸும் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் கான்செப்ட் கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான அப்ரூவல்லாம் இங்கெங்கே வாங்கணும் அதெல்லாம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களை லீகலாக ஒருத்தர் கூட டச் பண்ண முடியாது. சரியா? லீகலாக கேள்வியே வராது. கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களை பார்த்து கேள்வியே வராது. ஓகே, பக்காங்க அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் நீங்கள் வாங்கிட்டு ரன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணுங்கன்னு இருக்காங்க.
நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னையோட லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனுமே ஓகே, அந்த ரீஃபண்டபிள் லிஸ்ட்டுமே ஏன் ஃபஸ்ட்டு இதை ரீஃபண்டபிள் இன்னும் கிளியராக மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ இன்னையோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான என்னென்னா, ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முதல்ல அவங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை சார், எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருங்க, நான் கட்டின அமௌண்ட்டு கொடுத்து தாராளமாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் தான் எல்லோரும் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டுமே. அதை நீங்கள் இப்போ வாங்கினா என்ன, பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 2 மாதம் கழித்து வாங்கினா என்ன, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2 மாதத்தில் கிடைக்கும். இவங்களுக்கு இப்போ ரிக்வஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே கொடுக்குறவங்களுக்கு ஒரு 10 தேதிக்குள்ளேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே ரீஃபண்டபிள் கிடைக்கும். அவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க, சேலரி வாங்குவாங்க, ரீஃபண்டபிள் வாங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கான பெனிஃபிட்டு. ஸோ வேணான்றவங்களுக்கு ரீஃபண்டபிளும் இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இது ஒரு விஷயம். இதை கிளியராக பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்கள் பேட்சாக கொண்டு போவோம். இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஃபுல்லாக பேட்ச். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வரதெல்லாம் ஒரு பேட்ச் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ரைட்? இன்றைக்கி நைட்டுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் மறுபடியும் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு தான் நாங்கள் மறுபடியும் மூவ் பண்ணுவோம். சரிங்களா? உடனே போட்டு உடனேலாம் மூவ் பண்ண மாட்டாங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அடுத்தது இந்த வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இந்த பேமெண்ட். நமக்கு எஸ்பிஓவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையுமே அது இல்லையா, பேமெண்ட் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றது. அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரைட்? ஸோ அது இங்கெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணவே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணுறது எங்கே ட்ரை பண்ணுறோம், டைரெக்டாக மும்பை. ஸோ கவர்மெண்ட் அப்ரோச்சோட டைரெக்டாக மும்பை டீம் கூட கனெக்ட் பண்ணி நம்ம சைட்டை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஆக்சுவலி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு சில கம்பெனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கம்பெனிலாம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காது. அதுதான் எங்கள் பிரச்சனை. ஏன்னா அந்த அப்ரூவல் வாங்கிக்கலாம், பட் அந்த அப்ரூவலை ஸ்டாண்டர்டாக அவங்களால எப்படி கண்டினியூவாக ஒரு 5 மந்த்ஸுக்குன்னு சொல்லிட்டு ரன் பண்ண முடியாது. ஒரு 5 மந்த்ஸ் கண்டினியூவாக அந்த அப்ரூவல் வாங்கின அந்த கம்பெனி ரன் ஆகுமானா ரன் ஆகாது. அதுக்கு நிறைய லீகல் ரீசன்ஸ் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் அந்த ஆப்ஷனே உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அவங்க கேட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த வாலெட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு 0 பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிட்டு நம்ம அந்த என்ன பேங்க் அக்கௌண்ட் அது கனெக்ட் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறது. சரிங்களா? மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸு அந்த ஃபண்ட்ஸ் வந்து சேர்ந்துடும். அது 20 செகண்ட்ஸ்லேயும் வரலாம், 2 மினிட்ஸ்லேயும் வரலாம். ரைட்? ஸோ மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களை இம்மீடியட்டாக பண்ணுங்கள். நான் 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் எல்லா லாங்குவேஜ்லேயுமே போட்டுக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லலைன்னு அதர் லாங்குவேஜ் பர்சன் சொல்லிடக்கூடாது இல்லையா? ரைட்? ஸோ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணுன்றது ரூல்ஸு நம்ம வெல்கம் பேஜில் பக்கமாக பேசியிருக்கோம். அங்கெல்லாம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே கூட கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரைட்? சரி, எனக்கு தெரில, நான் ரொம்ப நாளாக அது வெல்கம் பேஜ் பக்கம்லாம் போய். அதனால் கொஞ்சம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜுக்கான போட்டதுக்கான காரணமும் அதுதான். இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏன்னா ஒன்ஸ் 0 பண்ணிட்டாலாம் மறுபடியும் உள்ளே வர 0 மீன்ஸ் என்ன ஆகுனா, அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எடுத்துருவாங்க. வேல்யூஸும் எடுத்து எல்லாத்தையுமே 0 பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கனெக்ட் பண்ண கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணிவிடுவோம், இப்போ அப்ளிகேட்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எல்லாத்தையுமே 0 பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் பேமெண்ட் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ உட்காந்துட்டு அப்ளிகேட்டர் அமௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும், மறுபடியும் இவ்வளோ அமௌண்ட் வர வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6000 இதை வச்சுருக்கிறவங்களாம் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, உங்ககிட்ட வந்து 5000 தான் இருக்குன்னா, அப்போ மறுபடியும் புதுசாக ஒர்க் பண்ணி ஒரு 1000 rupees வந்தால் தான் வித்ட்ராவல் கொடுக்க முடியலாம் கிடையாது. இப்போ நீங்கள் அப்ளிகேட்டர் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் முதல்ல ஃபுல்லாக எடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ மேபி அதில் ஏதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 ரூபீக்குள்ளே இருக்குன்னா அந்த வேல்யூஸும் 0 பண்ணிவிடுவோம், அதையும் 0 பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுவோம். ரைட்? இந்த வேலையுமே இமீடியட்டாக பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் எப்போ பண்ணுறோன்றதுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்துக்குள்ளேயே எல்லாருக்கும் போயிடணுன்றதையும் நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் இந்த 0 பண்ணிட்டோம்னா வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குற ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம். இம்மீடியட்டாக உடனே ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனேலாம் பேமெண்ட் வந்துடுறது. நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மிங் வீக்லேயே கொடுத்துருவோம். அதை தனித்தனி பேட்சாக கொடுக்க போகிறோம். பேட்சாக கொடுத்து அந்த வாலெட்டை 0 பண்ணிடணும் ஃபஸ்ட்டு.
0 பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. 40 days கிட்ட டைம் எடுத்துக்கணுங்க. பொறுமையாக பண்ணட்டும், தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேமெண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் 15 to 20 days ஆகும் ஒரு மினிமம் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே மோஸ்ட்லி அவங்ககிட்ட இருந்தும் நமக்கு அப்ரூவலும் கிடச்சிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிடைக்கலனாலுமே அவங்க இன்னொரு இன்கேஸ் எங்களால் ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க முடியலனா அவங்களுக்கு ஒரு 1 time மட்டும் மேனுவலாக நாங்கள் போகிற ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் பேங்க்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் பண்ணி கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். எஸ்பிஓ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு எனக்கு தெரியாது, நான் பார்க்கலை, கவனிக்கலை, எனக்கு இன்னொருத்தர் சொல்லலைன்ற, எனக்கு பார்க்கலை, கவனிக்கலை, மிஸ் பண்ணிட்டேன்னு கூட சொல்லிவிடுங்க. ஓகேவா? அதையாச்சும் அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு யாரும் சொல்லலைன்ற டயலாக்கை மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அதுக்கு எதுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் பேரையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு கத்திகிட்டு இருக்கணும்? கரெக்ட் தானே? ரைட். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, தேங்க்யூ. நிறைய டவுட்ஸும் கேட்டுருக்கீங்க போல். ஸோ நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் அந்த டவுட்ஸ் ரிலேட்டடான ஆன்சர்ஸும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், நான் ஆக்சுவலி 2 விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இங்கே இழுத்துருச்சு. இந்த பழக்கம் என்றைக்கு போகும்னு தெரியல. ரைட், பார்க்கலாம். என்னுடைய தேவைகள் உங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு தான் தேவைப்படும், என்னுடைய தேவைகள். அதுக்கப்புறம் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க. நான் உட்காந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கணுன்ற அவசியமே இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன காலத்துக்குமே என் வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இப்படியே அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க? ஓகே, மேலே கொடுத்துருக்குற ஆடியோ கேளுங்க, ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு முழுசாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னா மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அதர்வைஸ் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு சில மாதங்களுக்கு தான் இந்த நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அழகாக செட் பண்ணி ஆளுக்கு இதுதான் உங்கள் ஒர்க்கு, இதுதான் ரெகுலர் அப்படின்னு நான் பழக்கப்படுத்தி விட்டுட்டேன்னா அது வரைக்கும் தானே என் வேலை. அது ட்ரைனராக என்னுடைய டியூட்டி என்ன, இந்த ட்ரைனர்ன்ற போஸ்டிங்க்கு என்னுடைய வேலை என்ன, உங்களெல்லாம் கைட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் கரெக்டாக செஞ்சுருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் வான்னு உங்கள் வேலைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லாங் ஆடியோஸ்லாம் கஷ்டப்பட்டு கேட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே டீம் மெம்பர்ஸ், ஒரு சில விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஒரு டவுட் என்னென்னா, என்னுடைய இன்ட்ரடியூசர் ஓகே அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க, ரீஃபண்டபுள் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? நான் இன்ட்ரடியூசரை நம்பி மட்டுமே எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அப்புறம் எதுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய குரூப்பு, இவ்வளோ பெரிய டெலகிராம்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எஸ்பிஓவில். ஓகே, கைட் பண்ணுவார், கண்டிப்பாக கைட் பண்ணுவார். ஓகே, அவரே இல்லாமலும் நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கலாமே. அவர் இருந்தால் மட்டும்தான்னு கிடையாது, அவர் ஒரு சப்போர்ட். அவரையும் தாண்டி நிறைய குரூப் இருக்குது, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்குனே கமாண்டர்ஸ் இருக்காங்க. ரைட், இன்னும் இதுக்காகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ அடுத்தது பிடிஓ ஆஃபீஸர்ஸ் கொண்டு வர போகிறோம். இவங்கெல்லாம் யார்? உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வரவங்க தானே. அதனால் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இன்ட்ரடியூசர்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர், எனக்கு இந்த இன்ட்ரடியூசர் பிடிக்கல அப்படின்றதுக்காகலாம். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதோடு அவங்க வேலை முடிஞ்சுதுங்க. அவங்கள அதோட விட்டுருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துட்டு போகிறாங்க. ஓகே, அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஓகே, இல்லைனா வேணான்னு சொல்கிறது வேண்டாம். ஓகே,
ஒரு சில யூடியூப் சேனலுக்கு அப்படி தான், இவங்க இதை இப்படி பண்ணுறாங்க, குரூப்புக்கு அவங்க குரூப் க்ரியேட் பண்ணி அதில் எல்லோரையும் சேர்த்து விட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் சேனலில் நிறைய தேவையில்லாத மற்ற கம்பெனிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க. ஏன் இந்த இன்ட்ரடியூசர்ஸ் மேலே டீம் லீடர்ஸ் மேலாம் இப்படி? உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் மற்ற பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆசை காமிச்சு அதில் ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோவோ என்னவோ போடுறாங்க, இதே மாதிரி மாற்றி அவங்க கம்பெனி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. முதல் விஷயம் அதுதான். நீங்கள் அங்கே அந்த குரூப்பில் உட்காந்துட்ருக்கீங்க, அந்த குரூப்பில் இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மற்ற கம்பெனி மாற்றினா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் ஏன் அதில் இருக்கீங்க? இருக்காதீங்க, வெளியே வந்துடுங்க. ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிக்கல அவங்க பண்ணுற விஷயங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கேள்வி? அவங்க இப்படி பண்ணுறாங்க சார், அப்படி பண்ணுறாங்க சார். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இது என்ன எஸ்பிஓவில் இருந்தாக்கா இப்படி தான் இருக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் ஆகுது? பார்ட் டைமாக தானே ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுமே தவிர டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவங்கள காரணம் நம்ம காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நல்லது நடக்கும்போது அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறதுன்றது ரேர் பீப்புள்ஸ் தான். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க தான் காரணம் அவங்க மேலேயே கொண்டு போய் நம்ம விட்டுருவோம். சரியா? ரைட். எத்தனையோ இப்போ எஸ்பிஓ நான் எங்களை பெருமையாக சொல்கிறேன்றதுக்காகலாம் இல்லை, அது உண்மை. அதுதான். என்னென்னா, நிறைய தடவை நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, ஓகே. பட் தப்பு பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸோட எஸ்பிஓடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுக்கு நாங்களும் தானே ஒரு காரணம். அப்போ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். தப்பே பண்ணாத மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கணும். என்ன தான் நம்ம உருவாக்கினாலுமே மக்கள் கண்டிப்பாக தப்பு பண்ண தான் செய்வாங்க. தப்பு பண்ணும்போது வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களுக்கு திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். நம்மக்கிட்ட தானே தப்பு பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறவங்க தானே தப்பு பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதை விட்டு அவங்களே குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்ருக்கக்கூடாது. அதுக்கு ஃபைனு, இதுக்கு பெனால்ட்டி, அதுக்கு பெனால்ட்டிலாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செட் ஆகாதில்லை. இன்றைக்கி வரைக்கும் எஸ்பி அதை பண்ணது கிடையாது. நிறைய பேருடைய ரெக்கமெண்டேஷனுமே அது. அப்போ தான் சார் திருந்துவாங்க அவங்களும். அது ஒரு கட்ட வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இதோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் அந்த வாரட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். விட்டால் அவ்வளோதான். ஏன்னா அது ஃபுல்லாக எரேஸே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களால் எடுக்க கூட முடியாது. எரேஸே பண்ணிவிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்? அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க. சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம், பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் சும்மா அவங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க. குரூப்பில் தேவையில்லாத போட்டு உங்களை நிறைய கம்பெனியில் பணத்தை போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத அவங்க பண்ணுறாங்கன்றதான் அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன உங்களை பிடிச்சா வச்சுக்க போகிறாங்க? அவர் யூடியூப்பில் ஒருத்தர் போடுறாரு, அவர் போடுறது பிடிக்கல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துன்னே இருங்க. நீங்கள் ஏன் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வியூஸ் வருது? நீங்கள் பார்த்துட்டு நீங்களே ஜாயின் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்களே ஏமாந்துறீங்க, அப்புறம் அவர் மேலே குறை சொல்கிறீங்க. அவர் பிழைக்கிற வேலையை அவர் பார்ப்பார். அவர் அதுக்கு தான் வந்திருக்காருங்க. சோசியல் செய்யறதுக்கெலாம் இங்கே யாருமே வரல. ஓகே, அது முதல்ல தெரிஞ்சுங்க. ரொம்ப ரேர். 99.9% ஆஃப் பீப்புள் அவங்களுடைய தேவைக்கு தான் இங்கே ஆன்லைன் வேர்ல்டுக்கு வந்திருக்காங்களே தவிர யாரும் சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்காகலாம் கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் எப்படி செக்யூராக இருக்கிறது, நாம் எப்படி கரெக்டாக இருக்கிறது, நாம் எப்படி 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஓ சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி அது உண்மையாக பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு எம்சிஏ சர்டிஃபிகேட்டு அனுப்புகிறாங்க, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தேடி கண்டுபிடிங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வருது, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ரைட்? எஸ்பிஓட கான்செப்ட் என்ன? இது மாதிரியான விஷயங்கள்லாம் உட்காந்து எதையாச்சும் நான் சொல்கிறேன்னா அதை உட்காந்து தேடி கண்டுபிடிங்க. கரெக்டாக உண்மையாக அவர் சொல்கிறது இல்லை சும்மா ஜாயினிங் வரணுன்றதுக்காக அடிச்சு விட்றாங்களா? ரைட்? இது எப்படி இருக்குது? இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் 4 விஷயம் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களே குறை சொல்லி இன்னும் உட்காந்துருக்காதீங்க. நாம் மாறணும், நாம் தான் சேஃபாக இருக்கணும். ஆன்லைன் வேர்ல்டில் அவங்கவுங்க படிக்கிறது தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. ரைட்? தேங்க்யூ.